ஹலோ ஆல் வணக்கம். பீராக் வெல்கம் டு தி ஷோ. போன வருஷம் கிட்டத்தட்ட இதே நேரம் இந்த பெரிய க்ரௌட சைலன்ஸ் பண்றோம் அப்படின்னு பேட் கமெண்ட் சொல்லி அகமதாபாத்ல சைலன்ஸ் பண்ணிட்டு போனாரு. அந்த கிரவுண்ட்ல சைலன்ஸ் ஆகி நின்னதுல நானும் ஒரு ஆளு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஏரியால நம்மளை தூக்கிட்டு போனாங்க. அவங்க ஏரியாவுக்கு நம்ம போயிருக்கோம். டெஸ்ட் சீரிஸ் பாலகவாஸ்கர் ட்ராஃபி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ப்ரீவியூ. அவங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நீ சைலன்ஸ்ன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. ரெண்டாவது என்னன்னா, இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி. நியூசிலாந்து 3-0 ஜெயிச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசா எந்த ப்ரெஷரும் கிடையாது. ஒரு டெஸ்ட் ஜெயிச்சா போதும், இல்லை ரெண்டு டெஸ்ட் டிராப் பண்ணா கூட இந்தியா நடந்து போயிருப்பாங்க ஃபைனல்ஸுக்கு. இப்ப அன்பார்ச்சுனேட்டா 4 டெஸ்ட் மார்ஜின்ல ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா என்ன ஆகும்னு தெரியாது. பாகிஸ்தான் வேற கொஞ்சம் எழுந்து வர்ற மாதிரி இருக்கு. பட் அவங்க கஷ்டம் வரமாட்டாங்க. நியூசிலாந்து, இங்கிலாந்து 3-0 ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. 69% வின் பாயிண்ட்ஸ் வந்துடும். அதனால உங்களுக்கு இது நீங்க உலகத்தையே சைலன்ஸ் பண்ணணும். இந்தியா இல்லைன்னா WTC ஃபைனல் உங்களுக்கு என்ன சொல்றது, அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அதனால ரியலி ஹவ் டு புட் தேர் ஹார்ட் யார்ட்ஸ் இன். இன்னொன்னு உங்களுக்கு நான் சொல்றேன், லாஸ்ட் 2 சீரீஸ் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இப்ப 3வது டைம் போறாங்க. இப்ப 2 சீரீஸ் கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாசிட்டிவ்ஸ் தான் நீங்க எடுத்துக்கணுமே ஒழிய, இப்ப 4 டெஸ்ட் ஜெயிக்கணும், நியூசிலாந்து 3 தோத்துட்டேன், அந்த மாதிரி நெகட்டிவா போகவே கூடாது. இப்போ உங்க ஊருக்கு ஒருத்தன் வரான், 2 தடவை உங்களை அடிச்சிருக்கான்னா ப்ரெஷர் யாருக்கு? இஃப் யூ சி தட் இட் இஸ் அன் ஆஸ்திரேலியா மோர் அன் இந்தியா. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். பட் இருந்தாலும் இங்க அடிச்சு போயிட்டாங்களே. கரெக்ட் தான் சார். அது என்ன சொல்றது, இப்போ 12 வருஷமா பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க. பட் அந்த ஒரு இது முடிஞ்சுதான் ஆகணும். நம்மளும் ஹோம்ல தோத்துட்டு போறோம். ஒரு செம்ம அடி வாங்கிட்டு போறோம் ஆஸ்திரேலியாவுக்கு. நம்ம ஆஸ்திரேலியா அடி வாங்கிட்டு ஹோம் கொண்டாலும் பரவாயில்ல. அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு. திருப்பியும் 3-0 நியூசிலாந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஜெயிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அந்த வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப எல்லாருமே இந்தியாவை ரைட் ஆஃப் பண்றாங்க, வாய்ப்பே கிடையாது. இப்ப 5-0ன்றாங்க. இந்த பங்களாதேஷ் சீரீஸ் ஜெயிச்ச உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஆஸ்திரேலியால போய் திருப்பி ஆஸ்திரேலியாவை அடிக்க போறோம்னு. நியூசிலாந்து தோத்த உடனே இந்தியன் சப்போர்ட்டர்ஸே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, 5 டெஸ்ட் இந்தியா தோப்பாங்க, வாய்ப்பே கிடையாதுன்றாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது நீங்க அண்டர் டாக்ஸா போனீங்கன்னா. இப்ப இந்த பெர்த் ஸ்டேடியம் பத்தி இப்போ சொல்றேன். இப்ப எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த ஆஸ்திரேலியா மைண்ட் கேம்ஸ் நிறைய ஆடுவாங்க. ஓகே, இந்த வார்ம் அப் சிமுலேஷன் வருது, பால் தொண்டைக்கு வருது, கழுத்துக்கு வருதுன்னு. இப்ப நான் உங்களுக்கு ஸ்டாட்ஸ் சொல்றேன், நீங்க பாருங்க. பெர்த் ஸ்டேடியம்ல 4 டெஸ்ட் ஆடி இருக்காங்க. ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி வழக்கமா சிட்னி, மெல்பர்ன் அப்படிதான் ஆரம்பிச்சு கடைசியா தான் பெர்த்துக்கு போவாங்க. இந்த வாட்டி ரிவர்ஸ்ல அடிக்கிறாங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா டெக்னிக்கலா? அதையும் சொல்லிட்டு கண்டிஷன் சொல்லுங்க. மைண்ட் கேம்ஸ் சார், அதை தான் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நிறைய பேரும். இப்போ ஸ்டாட்ஸ் சொல்லும் போது அந்த மைண்ட் கேம்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப 10 அப்படின்னாலே உங்களுக்கு என்ன, இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க ஒரு அவிட் கிரிக்கெட் ஃபேனு, சின்ன வயசுல இருந்து சின்ன பையனா இருக்கும்போது கிரிக்கெட் பாக்குறீங்க. 10 அப்படின்னா உங்களோட பாஷையில எனக்கு 2 வார்த்தையில 10 டிஃபைன் பண்ணுங்க. டெஸ்ட் மேட்ச் நீங்க டிஃபைன் பண்ணுங்க. 10 குத்தி குத்தி ஏத்துவாங்க, பால் பவுன்ஸ் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கறத நான் சும்மா ஒரு சாதாரணமா லேமன் டேர்ம்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் 10 டெஸ்ட்ல போட்டிருக்காங்க. மென்டலி உங்களை பிளாக் அவுட் பண்ணணும். ஏன்னா 2 சீரீஸ் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்களை மென்டலி பர்த்தினப்ப நீங்க சொல்லிங்க வரும், குத்தி குத்தி மூஞ்சிக்கு ஏத்துவாங்க. அந்த ஒரு மைண்ட் கேம்ஸ்ன்றது ஆஸ்திரேலியா மாதிரி யாராலையும் பிளே பண்ணவே முடியாது. இப்போ உங்களுக்கு இந்த பர்த் ஸ்டேடியம் பத்தி சொல்றேன். 4 டெஸ்ட் ஆடி இருக்காங்க இது வரைக்கும் இந்த பர்த்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னாச்சு, இந்த வாக்கால் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்டஸ் ஸ்டேடியம்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4மே ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் ஒரு டெஸ்டும் ஜெயிக்கல. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 456, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 251, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 276, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 144. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 598 ஃபார் 4, ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2022ல, நாட் லாங் அகோ. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோரும் அந்த டெஸ்ட்ல தான் 283 ஆல் அவுட், வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா. Highest third inning score 243 all out, Australia versus India in 2018. Highest fourth inning score 333 all out, West Indies versus Australia in 2022. Highest chase none. ஏன்னா டீம் செகண்ட் ஜெயிச்சதே கிடையாது. இப்போ 4 டெஸ்ட் மேட்ச்ல விக்கெட் சம்மரி பாத்தீங்கன்னா, சீமர்ஸ் 102 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 37 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ 73% of the wickets taken by seamers, only 27% of the wickets taken by spinners. Okay.
இப்ப பாருங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன். இப்ப 4 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் தி ஸ்டேடியம் யாரு தெரியுமா? நேதன் லயன், 27 விக்கெட். ஓகே, இன்னொன்னு சொல்றேன். லீஸ்ட் ஆவரேஜ் ஆன் கெட்டிங் எ விக்கெட் இந்த பிச்சில் யாரு தெரியுமா? நேதன் லயன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 பாலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குறேன். மோஸ்ட் நம்பர் ஆஃப் 5 விக்கெட் ஹால்ஸ் டேக்கன் இன் பெர்த் ஸ்டேடியம் யாரு தெரியுமா? நேதன் லயன், 2 தடவை இதெல்லாம் எடுத்திருக்காங்க. சொல்லிட்டு கடைசியில அஸ்வின் உட்காருவாரு அப்படின்னு சொல்ல போறீங்க தானே? அது அடுத்த ட்விஸ்ட். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, தொண்டைக்கு வரும், மூஞ்சிக்கு வரும், எங்க வரும் அங்க வரும்ன்றாங்க. இப்ப வந்து நேதன் லயன், மிச்சேல் ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸ், ஜோர்ஜ் ஹேசல்வுட் 4 பேரும் 4 டெஸ்டும் ஆடி இருக்காங்க. ஓகே, நேதன் லயன் 27 விக்கெட்டு, ஸ்டார்க் 23 விக்கெட்டு, கம்மின்ஸ் 12 விக்கெட்டு, ஹேசல்வுட் 11 விக்கெட்டு. அதனால வந்துட்டு பர்த் கண்டிஷன்ஸ் இது பண்ணுங்க. இன்னொன்னு சொல்றேன், ஏன் நேதன் லைன் விக்கெட் எடுக்கிறாருன்னா நிறைய ஓவர் ஸ்பின் போடுவாரு. ஓவர் ஸ்பின் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிச்சில் பவுன்ஸ் நிறைய இருக்கும், ஃப்ரண்ட் ஃபுட் போய் ஸ்மாதர் பண்ண முடியாது ஸ்பின்னர். அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவீங்கிறதுனால இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இஷ்டத்துக்கு ஒரு ஸ்பின்னர் ஆடு, அது இது எதையும் கண்டிஷன்ஸே பார்க்காம கண்ணா பண்ணான்னு ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாட்ஸை பத்தி சொல்லிட்டேன், எந்த மாதிரி உங்களுக்கு போயிருக்கு, மேட்ச் வந்துட்டு எப்படி இதா இருக்கு அப்படின்னு. இப்ப அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப ஆல் ஆஃப் அ சடன் சுப்மான் கிலும் ரூல்ட் அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ன்றாங்க. இப்போ கே ரோஹித் சர்மாவும் வரப்போறது இல்ல. ஸோ இங்க ட்ரெண்ட் எப்படி போகும்னா உங்களுக்கு, இப்ப நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, இப்ப கேஎல் ஆனா ஃபிட் ஆயிட்டாரு. கேஎல் அடிபட்டு வெளியே வந்தாரு பிராக்டிஸ் மேட்ச்ல. நான் அவரு ஃபிட்னு சொல்றாங்க. கேஎல் ஃபிட் ஆயிட்டாரு, அது ஒரு நல்ல விஷயம். இப்ப கில்லு இல்ல அப்படின்னு சொல்றாங்க, ரோஹித் சர்மா வரமாட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப இங்க ட்ரெண்ட்ஸ் எப்படி போயிருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 1.5 நாள் உங்களுக்கு எப்படின்னா, பால் வந்துட்டு பவுன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும், நல்ல ஸ்டீப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட் 1.5 நாள் 2 நாள்ல. பேக் ஃபுட்ல பிளே ஆடுறவங்க பாத்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு பி தி ஒன்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு மேக் ரன்ஸ் ஹியர். அப்படிங்கும்போது நீங்க அப்ரைட்டா நின்று ஸ்கொயரா நீதர் சைடு ஆஃப் த விக்கெட்டை ஆக்சஸ் பண்ணணும். இப்ப ஆஸ்திரேலியால ஜோஷ் ஹேசல்வுட் தவிர ஸ்டார்க் ஏலியா கொஞ்சம் புல்லர் லென்ஸ் போடுவாரு, அதுக்கப்புறம் அவரும் ஷார்ட் லென்ஸ் போட ஆரம்பிப்பாரு. கம்மின்ஸ் வெறும் ஷார்ட் லென்ஸ் தான் போடுவாரு. இந்தியன் பேட்ஸ்மேன் ஆர் குட் டு பிளே அகேன்ஸ்ட் நேதன் லேன், ஈவன் தோ நேதன் லேன் ஃபார் மீ இஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் த்ரெட். அதுக்கப்புறம் மிச் மார்ஷ் வந்து அப்படியே கொஞ்சம் ஒப்பேத்துவார், ஒரு 10 ஓவர் 12 ஓவர். இதுதான் வந்து அவங்களோட போலிங் அட்டாக்கும் போது தைரியமா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அஃபென்சிவா ஆடணும். ஆஸ்திரேலியாவோட ட்ரெண்ட், ஆஸ்திரேலியாவை அட்டிக்கணும்னா 20 ஓவர் அஃபென்சிவா ஆடி அவன் மொமெண்டத்தை பிரேக் பண்ணி அந்த 3 ஸ்லிப்பு, ஒரு கல்லி ஷார்ட் லெக் வைப்பான் பாருங்க ஃபாஸ்ட் போலருக்கு, வச்சுட்டு ஒரு பால் இங்கே போடுவான், ஒரு பால் முன்னாடி போடுவான். அந்த ட்ரெண்டை உடைக்கணும். உடைச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த 20-25 பால் ஓவர் அந்த குக்கப்புறால முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் மில்க் பண்ண ஆரம்பிக்கணும், லாங் இன்னிங்ஸ் ஆடி. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ட்ரெண்ட். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக் அப் எபிலிட்டி, மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஸ்பின்னர் உங்களுக்கு 25 ஓவர்ல 66 ரன்னுக்கு போட்டே ஆகணும். இவங்க எதுவுமே புரியாம இஷ்டத்துக்கு ஜடேஜாவை ட்ராப் பண்ணுங்க அப்படிலாம் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரெண்ட் வந்து இப்படிதான் இருக்கணும். இப்ப நீங்க கில்லு அவுட்டு, இவரும் அவுட்டுன்றது தெரிஞ்சு போச்சு, ரோஹித் சர்மாவும். என்னோட பிளேயிங் லெவன் நான் எப்படி போகணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் இந்தியாவுக்கு, அது கரெக்டா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஓப்பனிங் வந்துட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல். நம்பர் 3 வாஷிங்டன் சுந்தர். நம்பர் 4 கோலி. நம்பர் 5 பண்ட். நம்பர் 6 தருண் ஜூரல். நம்பர் 7 ரவீந்திர சிங் ஜடேஜா. நம்பர் 8 ஆகாஷ் தீப். நம்பர் 9 சிராஜ் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. நான் எப்படி போவேன்னா இந்த மாதிரி ஒரு இதை தான் எடுப்பேன். இப்போ 10 உங்களுக்கு தான் வந்து சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். 10 சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ ஒரே ஜெய்ஷ்வால். இல்ல இப்ப ஒரே இது இல்ல இப்ப ஒரே இது என்னன்னா, இப்ப நான் சொன்ன அந்த 10ல இன்னொரு 11 நிதிஷ் ரெட்டியை எடுத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு someone who can be a fourth seamer. ஓகே, அதனாலதான் இந்த 10ஓட கேள்விக்குரிய இது பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு என்னோட பிளேயிங் லெவல்ல பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவும் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தரும் இருக்காரு. அப்படின்றதுனால உங்களுக்கு நீங்க எப்படி யோசிக்கணும்னா, திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு யூஸ். நிதிஷ் ரெட்டியை ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா நீங்க எடுக்கணும். someone who can contribute to the bat
அண்ட் ஹூ கேன் போல் அப்படிங்கும் போது இப்ப நான் இந்த பிளேயிங் லெவனை கொடுக்குறேன். நான் கொடுக்குற பிளேயிங் லெவன்ல ஜெய்ஸ்வால், KL ராகுல், வாஷிங்டன் சுந்தர், கோலி, பண்ட், ஜுரல், ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி, 8 பேட்ஸ்மேன் நான் சொல்ற கணக்குல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப், சிராஜ், பும்ரா, நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, 6 போலர். இந்த பிளேயிங் லெவன் உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த பிளேயிங் லெவன் கரெக்ட். நிதிஷ் ரெட்டி நானும் டபுள் தம்ஸ் அப், துருவ் ஜுரலுக்கும் டபுள் தம்ஸ் அப். பட் KL ராகுல் ஐம் நாட் ஷோர் ப்ரிடாமினட்லி இப்போ ஒரு அவ்வளோ கான்ஃபிடண்டா ஆடுற மாதிரியும் தெரியல. ப்ராக்டிஸ் கேம்ல ஒரு போல்டனா பார்த்தீங்கன்னா எங்கேயோ விட்டு பால் எங்கேயோ திரும்பி எப்படியோ போல்டா இருப்பீங்க பார்த்துருப்பீங்க. நாட் தட் இஸ் பெஸ்ட். ஐ திங்க் அபிமன்யு ஈஸ்வரனோ இல்ல ஈவன் ருத்ராஜ் கேக்வாடோ தே டிசர்வ் ஓப்பன். எஸ்பெஷலி கில், ரோஹித் சர்மா 2 பேருமே இல்லை அப்படின்னா, அப்போ கூட அந்த அபிமன்யு ஈஸ்வரன் விளையாடல அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்ப என்னதான் பண்ணணும் இந்தியாவுக்கு விளையாடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். டேலண்டட் இல்லைன்னா கிடையாது. ஸ்போர்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரன்ஸ். அவர் ஓப்பனிங் ஆடணும், இல்லாட்டி ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் ஆடணும், நாட் KL ராகுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிதிஷ்குமார் ரெட்டி செம்ம பாயிண்ட், கண்டிப்பா அவர் தான் ஆடணும். துருவ் ஜுரலும் கண்டிப்பா அவர் தான் ஆடணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஐ திங்க் ஸ்பாட் ஆன் அஸ் ஆல்வேஸ். உங்களுடைய தாட் வந்து KL ராகுல் வச்சு ஓப்பன் பண்ணும். என்னுடைய தாட் வந்து ஈஸ்வரன் ஆர் கேக்வாட். சார், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி சாய் சுதர்ஷன், ருத்ராஜ் கேக்வாட்னா இந்தியாவுக்கு ஆல்ரெடி அமிச்சிட்டாங்க. அவங்க ஆஸ்திரேலியாலே இல்ல. அதனாலதான் அவங்க சொல்லவே இல்லை. அவங்களோட பேக்கப்னா இப்ப படிக்கல் இஸ் கோயிங் டு பி த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு பி த பேட்டர் பேக்கப். இப்ப நீங்க ஆப்ஷன் எடுக்கணும்னா அபிமன்யு ஈஸ்வரன் ஆடுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆடணும்னா KL ராகுலுக்கு பதிலா தேவதத் படிக்கல் ஆடணும். அதுதான் தட் இஸ் அ பேக்கப் தட் த சோர்சஸ் க்ளோஸ் டு மீ டோல்ட் மீ. இப்போ உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவதத் படிக்கல் ஆடுவீங்களா இல்ல அப்ப தைரியம்? படிக்கலா KL ராகுல் தான். உங்களுக்கு ப்ராப்ளி ஹேவ் த இன்ஃபர்மேஷன், அதனால சொல்றீங்க. படிக்கலா KL ராகுல் தான். சோ அதனாலதான் இந்த பிளேயிங் லெவனை சொல்றேன். ஏன்னா இப்போ வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு ஆளை நீங்க நம்பர் 3 இறக்கி விட்டுருங்கன்ற சுப்மான் கில் இல்லைன்றதுனால அந்த பாயிண்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல டூ மச் ஆஃப் ரிஸ்க்ன்றீங்களா? இல்ல அது ஐ வில் ஆல்வேஸ் அக்ரி. நம்பர் 3 வர்றது இட்ஸ் வெரி குட் தான். இப்ப வந்து ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவனை பார்ப்போம். இப்ப நம்ம பிளேயிங் லெவன் சொல்லிட்டோம். வியூவர்ஸும் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம் எது பெஸ்டா இருக்கும். அது தப்பா கூட போகலாம். ஆஸ்திரேலியா பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா நேதன் மெக்ஸ்வீனி ஒரு நல்ல டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர். அவர் வந்து ஓபன் பண்ணுவார் கவாஜாவோட. மார்னஸ் லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், மிச் மார்ஷ், அலெக்ஸ் கேரி, பேட்ரிக் கமின்ஸ், மிச்சேல் ஸ்டார், ஜார்ஜ் ஹேசல்வுட் அண்ட் நேதன் லேன். ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ரிசர்வ் விக்கெட் கீப்பரா இருப்பாரு. அப்புறம் ஸ்காட் போலன் ரிசர்வ் ஃபாஸ்ட் பவுலரா இருப்பாரு. இது ஒரு ஒரு டெரரைசிங் பேட்டிங் லைன் எனக்கு தெரிஞ்சு. கவாஜாவும் பயங்கர கன்சிஸ்டன்ட், டபுஷேன் கன்சிஸ்டன்ட், ஸ்மித் இந்த நம்பர் 4ல அடிச்சிருவாரு. டிராவிஸ் ஹெட் பயமா இருக்கு. மிச்சல் மார்ஷும் ரன் அடிக்க தெரியும். கேரியும் வந்து ஒரு 30-40 ரன் அடிப்பாரு. இந்த ஸ்டார்க்கு கமின்ஸ் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க பேட்ல. They got a deep batting lineup. Then they got genuine three strike bowlers. That is Cummins, Stark, Hazelwood. லயன் வந்துட்டு என்ன ரெக்கார்டிங் வச்சிருக்காருன்றது சொல்லிட்டேன். தென் தே காட் அ பேக்கப் ஆஃப் மிச் மார்ஷும் போது இது ஒரு வெல் ரவுண்டட் யூனிட். இப்ப நான் சொல்லிட்டேன் இந்த ட்ரெண்ட்ஸை எப்படி உடைக்கணும் அப்படின்னு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு செட் தி பேஸ் இந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ். மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ்ல வித் த பால் யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணா நியாயம் இஸ் நியாயம். அதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஆஸ்திரேலியா கோ வித் எட்ஜ் ஆஃப் 55-45. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? தேசம்தான் பீடாக் ஃபர்ஸ்ட். உங்க அனாலிசிஸ் பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது. இந்தியா வில் கோ 1-0 அப்படிங்கிறீங்களா? இல்ல பீடாக் 1-0 இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் நீங்க சொன்ன மாதிரி இந்தியா டாப் ஆர்டர் எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்தியன் பவுலர்ஸும் பாத்தீங்கன்னா கம்பைன்ட் ஒரு டேட்டா பார்த்தேன், எல்லாரும் பவுலரும் சேர்த்தே 300 விக்கெட் கூட இருக்குல்ல. ஆனா இவங்க எல்லாரும் சேர்த்து 300 விக்கெட் மேல எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாருக்கு, கமின்ஸ் தனித்தனியா அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க பவுலிங்கும் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் எஸ்பெஷலி இன்எக்ஸ்பீரியன்ஸ். பும்ரா தவிர்த்து பேட்டிங் டாப் ஆர்டர் எப்படி தாக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. விராட் கோலி ஹேஸ் டு ஸ்டெப் அப். அதுதான் பெரிய இது. ஸ்டெப் அப் பண்ணுனா அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் எக்ஸ்ட்ராடனரியா ஸ்டெப் அப் பண்ணாங்க அப்படின்னா இல் பி அ க்ளோஸ் கேம். இல்லாட்டி ஐ திங்க் ஆஸ்திரேலியா வில் ரன் அவே விக்கெட் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அது நான் ஆனஸ்டா என்னோட ஒப்பீனியனை கொடுத்துட்டேன். ஏன் நீங்க கடைசியில முடிச்ச சென்டென்ஸ் ஆஸ்திரேலியாவில் ரன்னவேன்றது எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. நீங்க அதை சொன்னது ஆனஸ்டா சொல்றேன். பட் நம்ம வியூவர்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா எனக்கு மட்டும் எனக்கு இஷ்டமா என்ன இல்ல இப்ப நம்ம இங்க வந்து பேட்ரியாட்டிசம் எல்லாம் காட்டக்கூடாது.
இங்க வந்துட்டு இதுதான் கண்டிஷன்ஸ், இதுதான் பிளேயிங் லெவன், இப்படிதான் ட்ரெண்ட்ஸ் போயிருக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டேடியம்ல அப்படிங்கும்போது ஹூ ஹஸ் காட் தி எட்ஜ்ன்றத சொல்றோம். பட் ஆன் த டாப் ஆஃப் இட் நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேனே, எனக்கு இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசை. அஸ் அ சப்போர்ட்டர் ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட். நீங்களும் அதான் சப்போர்ட் பண்ணுவீங்க. தட் இஸ் ஹவ் வி கோ த்ரூ வித் ஆனஸ்டி. இப்போ ஃபேண்டசி நீங்க கேட்பீங்க, இப்போ இந்த பிச்சு கண்டிஷன்ஸ் ஆமா. பத்தி சொல்லிட்டேன் எப்படி இருக்கும்னு. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஹார்ட் ட்ராக் பவுன்ஸ் இருந்துனே இருக்கும். ஆனா உங்களுக்கு என்னன்னா போக 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 பிச்சு ஃபாஸ்ட் ஆயினே போகும். முதல் 1.5 நாள் நல்லா இருக்கும் பேட் பண்றதுக்கு, அப்பயும் பவுன்ஸ் இருக்கும். பட் போக 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 என்ன ஆகும், இன்னும் ட்ரூ ஆயிடும். ஆனா பவுன்ஸ் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் நீங்க யூ டு பி வெரி கேர்ஃபுல். கொஞ்சம் சீம் மூவ்மெண்ட் இதுவாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆடுறது கஷ்டமா இருக்கும், ஸ்பின்னர்ஸ் ஆடுறதையும் கஷ்டமா இருக்கும்ன்றதுனால கேர்ஃபுல்லா வந்துட்டு யூ டு செலக்ட் யுவர் பிளேயர்ஸ். நான் எப்படி எடுப்பேன், I'll go with Travis Head who's going to bat number 5. Ideal position to bat. நியூ பால்லாம் போயிடும். சேம் திங் அப்ளைஸ் டு ஸ்டீவ் ஸ்மித் ஆல்சோ. அவரு நம்பர் 4 ஆடுவாரு. ரிஷப் பண்ட் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெஸ்டா கார்டு, ரெண்டாவது அவரும் அந்த நம்பர் 5 நம்பர் 6 ஆடுவாரு. சேஃபா இருக்கும் அதுக்கப்புறம் ஆடும்போது. அதுக்கப்புறம் 2 ஃபாஸ்ட் பவுலர், பும்ரா அண்ட் ஸ்டார்க். ஸோ என்னோட 5 ஃபேண்டசி பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், ஜஸ்பிரீத் பும்ரா, மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ரிஷப் பண்ட். நீங்க விராட் கோலியோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. விராட் கோலி ஆசையா தான் இருக்கு போயிடா. பட் அதுக்கு முன்னாடி ஆனா இந்த மாதிரி பிச்சுல நீங்க இவ்வளவு எட்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆஸ்திரேலியா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த லயானா அப்படியே கவி போட்டுருணும். ஏன்னா 20 விக்கெட் 2 வாட்டி இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா 20 விக்கெட் கிடைக்க போகுதுங்க. நீங்க ஸ்டார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கமின்ஸ், ஹேசல்வுட், லயான் எடுத்துட வேண்டியதுதான். இந்த சைடு வாஷிங்டன் சுந்தர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் போயிடா. நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த பவுன்ஸ் ஓவர் ஸ்பின் எல்லாம் நிறைய சொன்னீங்க. பேட்டிங் வந்து ஒரு 20-30 ரன் அடிச்சிருவாரு அவரு. ஃபேண்டசிக்கு அப்படின்னு வந்து நேர்ந்து விட்ட ஒரு வாஷிங்டன் சுந்தர்லாம் அவர் வந்து இன்ஜுரி ஆகாம விளாண்டாருன்னா ஐபிஎல்லையுமே ஃபேண்டசி நல்லா இருக்கும். பட் இதுல வந்து நான் வாஷிங்டன் சுந்தர் விட மாட்டேன். விராட் கோலி எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு எனக்கு. அந்த ஆசைக்காக நான் விராட் கோலி எடுக்கிறேன். பட் எல்லாரும் ரொம்ப லாஜிக்கலா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த இந்தியன் சீமர், இன்னொரு சீமர் லைக் சிராஜ் அந்த மாதிரி கூட எடுக்கலாம். ரிஸ்க் எடுக்காம எடுக்கணும் அப்படின்னா இல்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் எடுக்கலாம். விராட் கோலியா அப்படின்னு பார்த்தா ஆசைக்கு தான் விராட் கோலின்னு சொல்லணும் தவிர ஐ திங்க் ஜெய்ஸ்வால் ஆர் சிராஜ் திங்க் பண்ணலாம். ஸோ இதான் நம்மளுடைய ஃபேண்டசி பிக் ஸ்பீடா. கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க, லாஜிக், டீம் செலெக்ஷன் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஸோ டு பி ஆனஸ்ட் வித் யூ, நிறைய பேர் வந்து இந்த 2 ஸ்பின்னர் ஆடுறது எப்படின்னு ஒரு வழி தெரியாம, இப்போ ஒரே ஒரு ஸ்பின்னரு, இன்னும் ஒரு சிலர் ஜடேஜாலாம் ட்ராப் பண்ணிட்டாங்க டீம்ல இருந்து. ஜடேஜா இல்ல டீம்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. பட் ஏன் அப்படின்னா அந்த பெர்த்து உங்களுக்கு கொடுத்த ஒரு பயம், ஒரு கிளி, ஒரு பீதி. இப்ப நீங்களே சொன்னீங்க 10 தொண்டைக்கு வரும் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பின்னர் எப்ப இதுக்கு வந்திருக்காரு, எப்படிப்பட்ட டெலிவரிஸ் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். ஜடேஜா வந்து qualifies as a batsman for me. How many times he has rescued the team from a precarious situation? அப்படிங்கும்போது ஜடேஜால நீங்க கை வைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா then you have to see a toss up between Ashwin and Washington Sundar. அப்படிங்கும்போது அஸ்வினோட லெவலே வேற when it comes to the ball. இங்க 2வது ஸ்பின்னர் தேவையா? தேவை இல்ல. அதனால who is a better batsman even though Ashwin has scored 5 test hundreds off late அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். இப்ப ஜடேஜாக்கு சரியா விழலைன்னா வாஷிங்டன் சுந்தர் கேன் டூ த ஜாப் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் சொல்லிட்டு ஆகாஷ் தீப் போல்ஸ் புல்லர் லென்ஸ் வில் பி வெரி எஃபெக்டிவ் இயர். முகமது சிராஜ் அண்ட் பும்ரா யாராவது ஒருத்தர் சரியா போடலன்னா போலிங் போறதுக்கு நிதிஷ் ரெட்டி. அதுக்கப்புறம் நம்பர் 8 வரார் நிதிஷ் ரெட்டிங்கும் போது திஸ் இஸ் த போல்ட் அட் த ரைட் பிளேயிங் லெவன். என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி சார் கேஎல் ராகுல் ஓப்பனிங் இருக்கிறீங்க. அக்ரீட், நீங்களே சொன்னீங்க கால் வழியா ஒரு பாலை விட்டு போல்டு, தட் இஸ் ஃபைன். பட் வாட் எவர் இட் இஸ், கேஎல் ராகுல் இஸ் கேஎல் ராகுல். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் இந்த மாதிரி ஒரு டீம் ஆடும்போது என்ன பண்ணுவேன், ஐ பேங்க் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கேஎல் ராகுல் rather than someone like அபிமன்யு ஈஸ்வரன். அப்படிதான் நான் போவேன் ஒழிய நம்பர் 3 வாஷிங்டன் சுந்தரை இறக்கி சர்ப்ரைஸ் பண்ணுவேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்றாங்களா, எல்லாரும் வியூவர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இது பண்ண தெரியாது. அதனால இதுதான் பிளேயிங் லெவனா இருக்கணும். என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் டஃப் மேட்ச் ஃபார் இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒன்று சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நீங்க சொன்னீங்க ஆஸ்திரேலியா வில் ரன் அவே வித் டெஸ்ட் மேட்ச் அப்படி தோணுதுன்னு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இஃப் இந்தியா கேன் ஃபைண்ட் a way to win or even draw in the test match, the story of the series will be difficult. அதனால எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி டஃப் பத் பிட்ச். Let us see what is in store and we'll come back and make a review on day 1.
with your very own octopus until we come back and entertain you for the next episode. That is day one review between India and Australia, Optus Stadium with Perth. Thanks a lot and bye bye.